ஐயா அது மாதிரி டிசம்பர் மாதம் 25 உங்களால் போக முடியுமா அப்படின்னு. எல்லாருமே கிறிஸ்துமஸ்னால ஊழியக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்ச்சை இருப்பாங்க. சரி ஐயா கேட்டுக்கொண்ட பிரகாரமாக நான் சரிங்க என்ன டைம்னா 8 to 9, அந்த 9:30 10 மணிக்குள்ள வரும்போது ஏன் சபையில் நான் என்ன பண்ணேன் 9:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி எனக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அப்படின்ட்டு நான் கணக்கு பண்ணி கட்டாயம் நான் போயிடுறேன்ட்டு ஐயா கிட்ட பேசணும், ஜோம் பண்ணோம். மீண்டுமாக ஒரு விஷயம், தேவனுக்கும் அருமையான தாசருக்கும் உங்களுக்கும் நான் என்னுடைய வார்த்தைகளில் நன்றி நான் சொல்றேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. எத்தனை பேர் நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அவர் நினைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். சரி கர்த்தர் சொல்றேன். மீண்டுமாக இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டுடைய இந்த பிறப்பின் நாளில் கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருப்பதாக. ஆமென். அப்படியே நடக்குது. அல்லேலூயா. மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். எத்தனையோ மொழிக்காரர் வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. ஆனாலும் தேவன் இன்றைக்கு கொடுக்க போற வார்த்தை நம்ம கேட்கும் போது ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை தொடும். ஆனா அதன்படி நடக்கிறோம்ன்றதுதான் முக்கியம் இல்லையா? அதுதான் முக்கியம் இல்ல. பிள்ளைகளை சொல்லுவோம், தம்பி அந்த இடத்துல போவாங்க, எங்க போவான்னு சொல்றோமோ அங்கதான் போவோம். அதான் உண்மை. எதை செய்யாதுன்னு சொல்லுமோ அதுதான் செய்யும். அது பிள்ளைகளுடைய இயல்பான குணங்கள். அவன் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றவர் அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவர் வழியில் நடந்தா மட்டும்தான் நமக்கு. ஆமா, அதனால ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். நம்மள இந்த ஒலிபெருக்கி கேட்கிற அந்த கிராமத்தை ஜனங்களை கர்த்தர் தொடும்படியாக வருகிற இந்த 2024 ஒரு பெரிய மாற்று வரனாக நீங்க தான் என்ன பண்ணணும், பாரப்படணும். சரி வசனத்துக்கு போலாமா? லூக்கா புத்தகத்தை திருப்பி கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. நமக்கு அங்கே ஏதாச்சும் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு என்ன பண்றேன் அறிவிக்கிற போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தை, இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதி. ஏற்ற மன்னாவை நீங்க வெளிப்பாடு தாருங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவர் ஒரு நாள் எங்களுடைய சுயங்கள் வெளிப்படக்கூடாது, மாம்சமான காரியம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் பேசுகிறார்கள். இயேசுவை ஜெபிக்கிறாங்க பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவதூதன் வருகிறார், வந்து அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதோ நீங்க முதல்ல என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம் வரும், பயம் வரும். பயம் இல்லாத மனுஷன் யாருமே இருக்கவே முடியாது. பயம் வரும். அந்த ஜனங்கள் தான் பயந்தாங்க. இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லையே, என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், மாறவே இல்லை என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஜனங்கள் பயந்த போது தேவதூதன் அவர்களுக்கு நோக்கி சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, முதல்ல பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாற்றம் இயேசு அல்ல. ஆமென். குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து அல்ல, எல்லா ஜாதிக்கும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் என்னது சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும். ஐயா சர்ச்சை இருக்குது, சர்ச்சையா அது உள்ள போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு காயில் இருக்கு, அங்க போடுறேன். ஆமென். நீங்க சபைன்னு சொன்னா அவன் முத்திர குத்திட்டான். எங்கண்ணே? காலையில அப்படி எல்லாம் வேதம் சொல்லுது, நான் சொல்லல, யாரும் சொல்லல. இங்க கர்த்தர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்தவர். அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இயேசு நல்லவர். ஆமென். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டவன் தான். அவன் நல்லவளோ கெட்டவளோ ஆனவளோ ஆவாதவளோ அது அங்க முக்கியம் இல்ல. அவர் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி சொல்றாங்க. என்ன நற்செய்தி? என்ன நல்ல செய்தி? இயேசு உங்களுக்காக என்ன பண்றாருங்க,
தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாப்பா. இயேசு அவர்தான் நல்ல செய்தி. ஆமென். இயேசு அவர்தான் நல்ல செய்தி. ஆமென். அவங்க ஒரு ஊருக்கு சொல்லுவாங்க, இந்த ஊர் எதைப்பட்டு சேலம்படி கப்பலாம்படி என்னப்பா விசேஷம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு டெம்பிள், ஏதோ ஒன்று சம்திங். என்ன சொல்லுவாங்க? இந்த ஊர்ல இது ஃபேமஸ்பா சொல்றாங்க இல்லையா? இந்த ஊர்ல இது ஃபேமஸ்பா, இந்த ஊர்ல இவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. இவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, அப்போ எல்லா ஜனத்துக்கும் ஒரு செய்தினா யாரோ ஒரு சம்பவத்தை சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு ரட்சகர். ஆமென். இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு ரட்சகர், அண்ட சராசரி வானத்தையும் போய் உண்டாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய வார்த்தை அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஜனங்களை என்ன பண்ண முடியல, மாறல, மனம் திரும்பல. அந்த வார்த்தை ஆமென். அவர் சொல்ற வார்த்தை யாரும் என்ன பண்ண முடியல, காது கொடுத்த. ஆபிரகாம் காலத்துல இருந்து, ஈசாக்கு காலத்துல இருந்து, யாக்கோபு காலத்துல இருந்து கேட்பாங்க. அந்த கேட்கும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவாங்க? பின்மாற்றத்துல போவாங்க, திரும்ப பாவத்துல போவாங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னாருன்னா அந்த மனிதன் என்ன பண்ண முடியும்? கடைபிடிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னாக்கா நம்ம மாம்சத்துல ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம எதுல இருக்கிறோம்? மாம்சம். எனக்குதான் கோபம் வரும், எனக்குதான் சூடு சோமனுக்குது எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அது வேற ரசனை சொல்லுது. முதல்ல சுயத்தை என்ன பண்ண ஒரு மனிதன் சாகடிக்கணும். ஆமென். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் சொல்லுங்க. ஆமென். எப்ப சுயத்தை சாகடிக்கிறோம் அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகமான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பார்த்தா யாராலையும் முடியல. தன்னைத்தானே அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். அப்படிதான் சொல்லுது. நாட்டுக்கு அப்புறப்படுத்துங்க. அடிமை என்ன தெரியுங்களா? அடிமை என்ன சொல்லுங்க? சொல்லையா அடிமை என்னது? அவன் பேசக்கூடாது. அவன் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஓனர் என்ன சொல்றாரோ அவ்வளவுதான். சாவடானா அதானா அடிக்கணும், தெருவிடானா பெருக்கணும், தோட்டத்தான தோடிக்கணும், எல்லாத்தையும் சொல்ல. பின்னாடி போய் சொல்றான், அனுப்பாயா என்ன வேலை வாங்குறான், என்னால முடியல. இதுதான் அடிமை. அடிமையின் ரூபம் யார் எடுத்தாருங்க? இயேசு கிறிஸ்து எடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையை நமக்காக என்ன பண்ண ஆண்டவர். ஆமா, அதற்காக ஆரம்ப ஸ்டேஜ் தான் அவருடைய பிறப்பு நாள். ஆமென். அப்ப இந்த உலகத்துல யாராலும் ரட்சிப்பு கொண்டு வர முடியல. முதல்ல ஆமென். யாராலும் ரட்சிப்பு கொண்டு வர முடியல. எந்த மனுஷ ரத்தத்தானே என்ன பண்ண முடியல, விடுதலை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு ரத்தம். சத்தமா சொல்லுங்களேன். அந்த இயேசு ரத்தம் தான் வேணும்டா. அவர் தன்னைத்தானே ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? தன்னைத்தானே ஒரு குழந்தையா. கவனிக்கிறீங்களா? பெரிய பணக்கார உள்ள போய் பிறந்திருக்காங்க ஆண்டவர். ஏன் அங்க பிறக்கிறார்? அதை சொல்லுங்க. அதை காசு சொல்லுங்க. ஏன் பிறக்கிறார்? வேற நான் சொல்றது, ஏன் பெரிய பெரிய பணக்கார வீட்டுல பிறகுற, மந்திரி வீட்டுல, மினிஸ்டர் வீட்டுல ஏன் பிறகுறான்? பெரிய பெரிய கம்பெனி முதலாளிக்கிறார்ல, அது மாதிரி வீட்டுல ஏன் அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்களா? ஏன் பிறக்கிற? ஒரு ராஜா வீட்டுல பிறந்திருக்க கூடாதா? ஏன் ஆண்டவர் அடிமையா? ஏன் ஒரு மாட்டு கொட்டாண்டோம், ஆட்டு கொட்டாண்டோம், எங்கேயோ ஒண்ணு பிறந்தாருன்னு சொல்றேன் இல்லையா? ஏன் அதை சொன்னார் ஆண்டவர்? சொன்னா எதற்காக சொன்னா, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பணக்கார வாழ்க்கைனா ஒரு ராஜா கிட்ட வருவாங்க. என்ன பார்த்தோம்னு பிரச்சனை? ஐயா சாமி சோத்து வழியில அவனு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போறான். புரியுதுங்களா? ஒரு மூட்டை வச்சு முடிச்சு போச்சு, அவரு கதை முடிஞ்சிச்சு. ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய உள்ளான மனிதன் சுயம் சாகாடிக்கப்படணும். ஒரு மனித பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்துல வரணும் என்பதற்காக, தன்னைத்தானே அவர் வெறுப்பதற்காக இந்த உலகத்துல ஒரு கடவுள்லாம் எப்படி இருக்கணும்? ஆமென். ஒரு கடவுள் எப்படி இருக்கணும்? அப்போ தான் முதல்ல அவர் என்ன பண்றாருங்க? அவர் ஆயத்தமாக ரோல் மாடல். நமக்கு கைத்தடி கதை சோதனை சொல்லலாம். அவர் தான் ரோல் மாடல். நீங்க நான் சொல்றேன்ல, எனக்கு கோபம் வருதையா, என் பொண்டாட்டி போடி திட்டிட்டு வந்துட்டாயா சொல்றேன்ல, எனக்கு கோபம் வந்துச்சு, என் புள்ளி 2 சாத்திட்டு வந்துட்டாயா. அதுக்குதான் அவர் மனிதனாய் பிறகுறதுக்கு அவர் சொல்றாரு, எப்பா உன்னுமே தான் நான் என்ன பண்ணேப்பா சொல்லுங்க, நானும் உன்னுமே தான் என்ன பண்றேன் இந்த உலகத்துல பிறக்கிறேன். அப்ப எழுதுதானே கோபம் வரணும். அவர் ஆணி அடிச்சாங்கல்ல, காரி முடிஞ்சாங்கல்ல,
அப்பா தன்னைத்தானே அந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படி சொல்லுங்க. ஏசப்பா கோவம் இருக்குமா இல்லையா? ஒண்ணு வேணாம், எக்ஸாம்பிள் நீ போயின்னு துப்புனு ஆனா கால் முடிஞ்ச கோவம் வரும். அப்ப ஏசப்பா ஏன் வரல சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கை தட்டுங்க. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணா எல்லாத்தையும் விட்டுறணும். அதான் சொல்லுங்க, சூடு சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வசனம் அதான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு எதுவே வரக்கூடாதா? வரக்கூடாது, வரவே கூடாது. அதான் வேதம் சொல்லுது. அவர் அடிச்சாங்க, சித்திரவதை பண்ண எல்லாம் செஞ்சாங்க. ஏன் இதை சொல்லி கேக்குறீங்களா? அதுதான் கிறிஸ்துமஸ் நாள். ஆமென். தன்னைத்தானே அவர் ஆண்டவர் தன்னை வெறுப்பத்து தன்னைத்தானே உருவாக்கி அவர் நமக்கு ரோல் மாடல் வைக்கிறாரு. இப்ப நம்மளால வாழ முடியாதா? வாழ முடியும். அப்ப நம்ம எப்படி முடியும் சொன்னா, சுயத்தால முடியாது, சுயபலத்தால சாதிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், என் கிருபையினால். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு எல்லா ஜனத்துக்கும், சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் நான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி. அப்போ அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து. இப்போ இப்ப என்ன பண்ணா, நீங்க இந்த ஊர்ல ரோல் மாடலா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, ஆமென், நல்லா கவனிங்கய்யா. நீங்க இந்த உலகத்துல இந்த ஊர்ல ரோல் மாடலா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து அநேக ரட்சிக்கப்படும். கைதடி கத்துற சொன்னா இதுதான் வாழ்க்கை. கட்சிக்கு வர மாட்டாங்கன்னா வர மாட்டாங்க. நீ என்ன பண்ணணும்? நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை முடியாது. ஆமென். இங்க நீ கோபப்பட்டு அங்க போய் கோபப்பட்டு அங்க நினைச்சோம், அங்க போய் கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க? போதும் போதும் சர்ச்சைக்குது வேடிக்குது என்ன பண்ணுறியா? சர்ச்சையில் போனது நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் பாக்குறாங்க ஜனங்க. நல்லா கவனிங்க. செஞ்சில ஒரு பெரிய லாயர், கிருஷ்ண லாயர், யாரும் கேள்விப்பட்டு தெரியல. செஞ்சில ஒரு பெரிய லாயர். அவர் சொல்றாரு, நீங்க ஒண்ணு இல்லைன்றீங்க. ஒரு சர்ச்சு வாசல பார்த்தா பூரா நிக்குது, பூரா பாரின் யாரா நிக்குதாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும். அவன் வாட்ச் பண்றான். புரிஞ்சுதா நான் சொல்றது? எது சொல்றேன்? அப்ப அவன் வாட்ச் பண்றான். நம்மள நோட் பண்ணினே இருக்கிறாங்க. நீ என்ன பண்ற, எப்படி பேசுற, நீ என்ன நடக்கிற, உன்னுடைய கண் ஆக்கிடுச்சுன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ற. அல்லேலூயா. அது நமக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, எப்பா உங்களுக்கு யாரும் ரோல் மாடல் கிடையாது, நான் தான் ரோல் மாடல். இப்ப என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றி வா. கைத்தறி கதை சொல்ல யாரை பின்பற்றணும்? நமக்கு யாரு ரோல் மாடல்? ஆண்டவர் தான். அவர் சொன்னார்ல, நீடிய சாந்தம் இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, அன்பு. கிறிஸ்துமஸ் முதல்ல அன்புதான். ஆமா, அன்பை தவிர வம்பு எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அல்லேலூயா. அன்பை தவிர வம்பு எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. நான் உங்களை சொல்றேன். கைத்தடி கட்டுற சொல்றேன். ஆண்டவருடைய வேலை சொல்லுது, முதல்ல இந்த உலகத்தில் ஏன் வந்தா தெரியுமா? ஆண்டவர் ஜனங்கள் வைத்த அன்புதான். இல்லன்னா அவர் வந்திருக்க மாட்டார். ஆமென். நான் சொன்ன மாதிரி தம்பி அந்த ஊருக்கு நல்ல செய், இந்த ஊருக்கு இது நல்ல செய் சொல்லிட்டு போயில இருந்திருப்பாரு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, கவனிக்கிறீங்களா, முடியாத மக்களுக்கு, ஒண்ணு முடியாத மக்களுக்காக அவர்கள் என்ன போய் சேராதுங்க, நல்லது போயே. ஆமென். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ அவங்களாம் ஒண்ணுமே போய் சேராது. இருக்கிறது என்ன சொல்லுவா, டே கொடுத்துருந்தா கொடுக்குற அந்த அரசாங்கம் நமக்கு ஏற்பட்டா பண்ணல. அந்த மாதிரி ஜனங்க மாறிடக்கூடாது தான் ஆண்டவர் தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை நம்ம மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஊர்ல இருக்கிற உலகத்துல அத்தனை பேர் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அவர் சொல்றாரு, யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கவனிங்கய்யா, இங்க பாருங்க, யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் உண்மை. ஒரு ஊர்ல நாட்டாமக்காரர் இருந்தா அவர் சொல்லிட்டாருப்பா, தானே, ஒரு நாட்டாமக்காரர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னும். ஊர்ல ஒரு கொத்துல பங்காளி பெருசா இருந்தா அவர் சொல்லிட்டாருப்பா, சரிப்பா அவர் சொல்லிட்டாரு, சரிட்டா இருப்பான். ஒரு ஊர்ல ஒரு தலைவர் சொல்லிட்டாங்க, தலை சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. அப்புறம் கவுன்சிலர், அப்புறம் எம்எல்ஏ, எம்பி, இப்படியே போனா ஸ்டாலின், அப்புறம் அப்படியே போனா அருமையான நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஏன் சொல்ல வரனாக்கா, ஆதார் கார்டு மாத்தனா மாத்திரம், பேன் கார்டு போடணும்னா போடுறோம், என்னென்ன செய்யணுமோ செய்யறோம். ஆனா அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற நம்ம ஓடுறோம் இல்ல.
அதற்காக மாத்தனா பிள்ளைகளை கூட்டு ஓடுறோம் இல்ல. ஆனா ஏசப்பா சொல்றாரு, எம்மா எனக்காக ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றோமா பண்றோமா? ஆமென் ஆமென் பண்ணணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அவர் எல்லா கருத்துக்கும் சொல்லு, எல்லாருக்கும் இயேசு நல்லவர். ஆமென். எல்லாருக்கும் இயேசு நம்ம ரோல் மாடலா வாழும்போது நம்மளை பார்த்து அவன் சொல்லுவான், அந்த அம்மா சர்ச்சுக்கு போறாங்க, அந்த ஐயா சர்ச்சுக்கு போறாங்க, அந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு போறாங்க, அவங்கள பார்த்து இன்னைக்கு நான் சபைக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு ஆத்துமா நினைச்சு சொல்லணும். ஆமென். கடைசி வரைக்கும் நம்மளே வந்து நம்மளே உட்கார கூடாது. உன் மூலமா ஒரு ஆத்துமா சபைக்கு என்ன பண்ணணும்? வரணும். அது யார் பொறுப்பு? பாஸ்டா. ஆமென். நம்ம தரல, நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. நாங்க நைட்டு 12 மணி வரைக்கும் சேட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது 1 மணி ஓடி குடிச்சு காலைல ரெடி ஆகி குடிச்சது கரெக்டா நான் என்ன பண்ணேங்க 8 மணிக்கு நான் சொன்னேன். கரெக்டா என்ன பண்ணேன் 8:10 நான் ஷார்ப்பா என்ன பண்றேன் உள்ள என்ட்ரி ஆயிட்டேன். ஆமென். அப்போ அந்த டைமிங் என்ன பண்ணா அந்த 10 நிமிஷமே எனக்கு வேலை ஆகிடுது. என்ன ஆண்டவர் இவ்வளவு தப்பா வந்துட்டோம் ஆண்டவர் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது காலத்தையும் நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும். ஆமென். நீ இயேசுவுக்காக என்ன செய்கிறாய்? கிறிஸ்துமஸ் வருஷம் கொண்டாடுறோம், புது வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். ஓகே, யாரும் தப்பு சொல்லல, யாரும் தப்பு சொல்ல, உனக்கு குறையே சொல்லல. ஆனா இயேசுவுக்காக நீ என்ன செஞ்ச? கிறிஸ்துமஸ் ஓகே, இயேசுவுக்காக ஐயா படம் எடுத்து கொடுத்தா, கேக் வாங்கி கொடுத்தா, சாக்லேட் கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா, அதை கொடுத்தா, இதை கொடுத்தா, ஓகே. உன்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் நான் போறதுக்கு காரணம் இந்த சரளாமா தான், இந்த மேரியம்மா தான், இந்த ஜோசப் பிரதர் தான் சொல்றாங்களா? அன்னைக்கு பரலோகத்தை சொல்லப்படுமா? ஆமென். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கையை தட்டி கர்த்தர் சோதனை. ஆமென். இயேசு எதிர்பார்க்கிற குவாலிட்டி மட்டும் இருக்குது, ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆமென். ஸ்கூலுக்கு போறோம், அது டைம் என்னாச்சு? எங்க அம்மா சோறாக்குள்ள சார் கைதி காமிச்சிட்டாங்க சார். எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஒரு கம்பெனிக்கு போறோம், மேனேஜர் திட்டம், சூப்பர்வைசர் திட்டம், என்னம்மா வேலைக்கு வர நீ? சார் புள்ளிகளை வெட்டி போனோம் சார், அப்படி ஆச்சு சார், டிராபிக் ஜாம் சார். அவனுக்கு பயப்படுறோம், அவனுக்கு சொல்றோம்ல. ஆனா ஏசப்பா கேக்குறாரு, தம்பி நைட்டு ஃபுல்லா ஜாம் பண்ணியா? நான் வந்து பார்த்ததே வெறுமைங்க, இதை ஜாம் பண்ணாக்க நான் என்னத்தை பண்றது? ஜாமா ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமென். நான் வந்து 1 மணி காலையே இந்த பாஸ்டர் 8 மணி ஜபத்துக்கு வரேன் தலை சொல்லி பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் கூட சொல்லிட்டு அது இப்ப படிக்காலம் வேற எந்திரினா அப்பதான் நல்ல பெட்ஷீட் இது புரிஞ்சு தூங்குறாரு. ஒரு காக்கானா கூட என்ன பண்ணலாம்? எந்திரிச்சுனா அந்த குழு நாள் வந்தா மட்டும் எந்திரிக்கவே முடியாது. 4 மணிக்கு எந்திரிக்கிற தாய்மார்கள் 6:30 மணி 7 மணி கூட எழுதுறாங்க. எங்க பாசம் பண்ணது கேட்ட என்ன மசிக்கிறாங்க, அட போயா எங்கேயா நான் எழுந்திருக்கு குளிர்ந்து விட விட உதவுறாங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு இது. ஆமென். என்ன சொல்ற புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் பாக்குற இல்ல, ஐயோ என் பிள்ளைங்க எப்படா எழுந்திருப்பான், என் பிள்ளைங்க எப்ப எழுந்திருக்கும், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணாதா, அது அந்த அம்மா முடிமாமா உட்காந்துருக்கு அவங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்காதா? அப்போ இப்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உனக்கா மட்டும் பண்ணாத, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் உங்களை சொல்லல. அல்லேலூயா. ஆமென். நீ பண்ற ஜெபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க கூக்குறிட்டாங்க. என்ன பண்ணாங்களா? வசனம் சொல்லுது, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவுதான் என்ன பண்ணாங்க, பழுகி பெருகினார்கள். இன்றைக்கு இந்த எதப்பட்டு கிராமத்துல, அடுத்த வருஷம் எதப்பட்டு கிராமத்துல ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் பழுகி பெருகணும். உட்கார்ந்து 10 பேர் பாட்டு அடுத்த வருஷம் எத்தனை பேர் உட்காரணும் சொல்லுங்க? 50 பேர் உட்காரணும். அப்படியாப்பட்ட கிருபை யார் கிடைக்குது? உங்க கிடைக்குது. உங்க பொறுப்பு, உங்க பொறுப்பு தாயா. நீங்க பண்ற ஜபம் தான் இந்த கிராமம் இருக்க ஒரு அசைவு. ஆமா, இங்க இருக்கிற பாஸ்டர் நானே கிடையாது, நான் பண்ணுவோம் தான், பாரப்படுறோம், அவரும் பாரப்படுறதுதான். அவரு மேல எதுவும் தப்பு இல்லை, நாங்களும் ஒடியாருந்தான். ஆனால் நீ பண்ற ஜபம் நான் என் சபையில சொல்லுவேன், ஒரு ஆள் 5 பேருக்காக ஜபம் பண்ண. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறோம் ஒரு டிப்ஸ். இவ்வளவு பண்ணிக்கிறீங்களா?
ஒரு ஆளு 5 பேரை வச்சுக்கணும் மனசுல. நல்லா கவனிப்போம், நான் சொல்ற பாயிண்ட். ஒரு ஆளும் 5 பேரை மனசுல வச்சுக்கணும். சொல்லக்கூடாது, நான் என் சபையில தான் கற்றுக் கொடுக்குறேன், இது வரைக்கும் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேட்டா தம்பி, ஆமென். 5 பேரை மனசுல வச்சுக்கோ. 5 பேரை மனசுல வச்சுக்கோ, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. உனக்கு அவருக்கு இருக்கிற டீலிங் இது. ஆமென். உனக்கும் நம்ம அப்பாவுக்கு இருக்கிற டீலிங் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படியே மனசுல வச்சுக்கோ. இந்த 2025ல அதை லாஸ்ட்ல முடிவு பண்ணிக்கோ. அடுத்த வருஷம் 2027 அது எத்தனை பேர் சர்ச்சை வரான்னு பாரு. அத்தனை பேர் வந்து இப்ப கை தட்டு. 5 பேரை நீ மனசுல வச்சு 5 பேர் வந்து உட்காந்து அதுக்கு யார் நான் நம்ம ஒரு நாளும் பத்தி அவருக்கு சொல்லக்கூடாது தான் நினைக்கிறேன். நானும் பாச சொல்லிட்டு கூடாது. இதெல்லாம் நம்ம தான் கசப்பு இருப்பல நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏசப்பா இருந்ததா ஒரே வார்த்தை சொன்னாரு, சாமி பிதாவே சொல்லுங்க. எங்க சொன்னாரு? நல்லா சாப்பிட்டா எங்க சொன்னாரு? சத்தமா சொல்லு. இல்லையா சாப்பிடும்போது சிறுகாகட்டும். அங்க என்ன டைமிங் பாரு, என்ன டைம் இருக்கு சாகும்போது. நம்ம சொல்லுமா அது வர போற, டேய் மோகன் அவனை போட்டு தட்டு போடா சாகும்போது சொல்லிட்டு போனேன் அப்பமாரன். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேரு சொல்றான். என் அப்பா சொல்லிட்டு போனாரு மோகன், அவன் முன்னாடி நீ வாங்கி காட்டு, அவனுக்கு ஒழிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு போனான். அதைத்தான் என் மனசுல வெளியாகிறேன்னு சொல்றேன்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளாம் மதிப்பிடுகிற ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நீ அன்பாயிரு, உன்னை நேசிக்கிறது போல பிறகு இதுதான் நம்ம அப்பா சொல்லி தராரு. வேற ஒண்ணு இல்ல. கட்டா குத்தா கொலை பண்றான்னு சொல்லி தராரு. ஏசி நண்பு வெளியேற்பட்டு அவர் சொல்றாரு, பிதாவே அவரே மனுஷன் நீங்க வயதாக்கி பிடிச்சிக்கிற சொல்லு பாப்போம். அவரே நம்ம அவ்வளவு பெரிய ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைங்க. நான் சொல்றேன், என் அப்பனா என் அப்பா எனக்கு ரோல் மாடல். என் புள்ள அவன் சொல்லணும் எனக்கு என் அப்பா ரோல் மாடல். என்னடா அந்த பையன் அப்படி இருக்குது, அப்பா குடிச்சிட்டு ஆடினா பிள்ளை என்ன பண்ணா அது வேணா குடிச்சிட்டு டான்ஸ் ஆகுது. ஆமென். சொல்றேன் இல்லையா? அப்பதான் நம்ம அப்பா ரோல் மாடல். அவரு நல்லவர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். பிள்ளை நம்மள எப்படி இருக்கணும்? அப்ப உன்னை பார்த்து ஒருவாள் வரமாட்டாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவாள் வரமாட்டாங்களா? அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில இந்த சபையில ஒரு பெரிய மராக்களை கர்த்தர் செய்கிறது. கையை தட்டு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி. ஆமா, முதல்ல பயப்படாத. 3 பாயிண்ட். முதல்ல நம்ம எதுக்கு என்ன பண்ணப்படுங்க? பயப்படாத, பயப்படாத. ஆமென். பயப்படாத. பேய்க்கு, பாம்புக்கு, அதுக்கு, நோய்க்கு பயப்படாத, பயப்படாத. இயேசு சொல்றாரு, நான் சொல்லல. ஆமென். பயப்படாத. எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம். ஏசப்பா சொன்ன அவங்க சொல்லுவாங்க, சொல்லணும் அடிக்கிட்ட வாங்கிக்க. ஆமென். காய்ச்சி போட்டோம் ஃப்ரெண்டு வாங்கிக்க, மராட்டா மச்சான் சொல்லிட்டு போயிடாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, தைரியமா சுவிசேஷத்தை என்ன பண்ணி சொல்லு, உன் வேலை முடிஞ்சிட்டு. ஆமென். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி. அப்பா நான் இப்படி என்னடா நான் மாறிட்டேன் சொல்லு. உன் ஃப்ரெண்டு கேட்டா கர்த்தர் அனைவருக்கு என்ன பண்ணுங்க கொண்டு வருவார். பயப்படக்கூடாது, 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 பயப்படக்கூடாது. வாழ்க்கையை குறித்து, பிள்ளையை குறித்து என்ன நடக்குமோ, 2020 எப்படி பிறக்குமோ அது எப்படின்னா பிறகு முடிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன செய்யற. சொன்னல அந்த வார்த்தை, கம்பெனிக்காரங்க சூப்பர்வைசர் நட போனா, களப்பறி போனா, களை வெட்ட போனா, என்னமா களை வெட்ட செடியா வெட்டிட்டு போறேன்னு சொன்ன என்ன பண்றேன்ப்பா? ஐயோ சாமி கோவப்படாத, ஏதோ தெரியாம கணிதரை வெட்டிட்டேன், இதுக்காக நான் கரெக்டா வெட்டி போறேன். அதெல்லாம் செய்யறேன். நம்ம இந்த வேதம் சொல்றது 1 மணி நேரம் எனக்காக வீட்டிருக்க கூடாதா, வீட்டிலிருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் ஏசப்பா சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? இன்னும் 1 மணி நேரம் சேர்ந்து தூங்க கூடாதா அப்படின்னு தான் பண்றோம். ஆமென். நீங்க நல்லவங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை குறை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம்
10 அதிகாரம் படிக்காத வெளியே போவாத. ஒண்ணுக்கே வை 10 அதிகாரம் நல்லா சொல்லாரா இருக்கு பாட்டு. ஊட்ட விட்டு ஜோம் பண்ணது வெளியே போகக்கூடாது. ஒரு அடி நம்ப மாட்டீங்க. நான் பெருமிக்காக நான் சொல்ல வரல, இது சொல்ல. மலையூருக்கு வரனா கூட நான் ஜோம் பண்ணது வெளியே நவரவே மாட்டேன். சும்மா காய்கறி வாங்க போனா கூட சரி நின்று ஜோம் பண்ண எங்க கூட போங்க. யோ இதுக்காகவே ஜோம் பண்ணுவேன். நந்து போற தடி வர மண்டையை போடுறான். ஆமாம், அதான் உண்மை. நந்து சொன்ன சொல்லியா நான் மலைக்கு 4 கிலோமீட்டர் வர நான் ஜோம் பண்ணிட்டு வரது இல்ல. அல்லேலூயா. நல்லா கையெழுத்துக்கு சொல்லு. இப்போ ஜோம் பண்ணாத இந்துல போய் பாருங்க, அவன் பண்ற பக்தி எப்படி தெரியுமா? அது துண்டு போட்டா கூட நமக்கு வராது. ஒரு நாள் பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறான். ஒசூர்ல ஆரம்பிச்சு என் மக்கா திருவண்ணாமலை நம்ம பாடு சத்தி சொல்லி சொன்னா போதும் நம்புறா பாசே வெக்கமாக பாசே. நான் எப்படி எங்க அக்காவுக்கு போய் சொல்றது? நீதான் சொல்லணும் உக்காக்கு. அது பாருங்க, நைட்டு 1 மணிக்கு போறான். அவங்ககிட்ட பஸ் நிக்குது அந்த இடத்துல. பயப்படாத வரான், சத்தியில சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றான்? எதுக்கு எத்தாலும் வெக்கம், எதுக்கு எத்தாலும் கூச்சம். ஆமென். எல்லாத்தையும் பாருங்க. நிறைய ஆண்டுடைய வார்த்தை நிறைய சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல யாருடைய வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம இந்த பரிசுத்தமான வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறீங்க? நமக்கு எதுக்கு சொத்து சொல்லுங்க. நிலப்படலாம் பீரோல பட்டு போடுங்க நகையா சொல்லுங்க. எது? இதோ பரிசுத்த வேத ஆகமம். இந்த வார்த்தை இதுதான் சொத்து. இதை ரட்சிக்கப்பட்ட இதான உன்னை காப்பாத்துச்சு. நோயில் இருக்கும் போது பேயில் இருக்கும் போது இதான உனக்கு விடுதலை கொடுத்துச்சு. அப்ப இந்த வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்? கையை தட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனுஷன வார்த்தைக்கு அல்ல. ஒன்று சொல்லிட்டு போறேன், மனிதனுடைய வார்த்தை உயிரை கொல்லும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நல்லா கை தட்டு. மனிதனுடைய வார்த்தை உயிரை கொல்லும், இயேசு வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவிக்கிற வார்த்தை, உன்னை பிரசித்தப்படுத்துகிற வார்த்தை, உன் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. இந்த நாம தூராபா இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை ஒரு இனியத்தை சொல்ல போறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா போதும், செத்து போய் உயிரிழக்கிற நேரா போவான் மாட்டிக்குவான். என்னடா எங்க அப்பா சொல்லிட்டு போட்டாரா? அப்ப திட்டு புள்ள போய் என்ன பண்ணிச்சா? முடிஞ்சு போச்சா? 10 மாசம் தூங்கி அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுச்சா? முடிஞ்சு போச்சா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மனுஷனை கொன்னுடும், மனுஷனை கொன்னுடும். அதுக்குதான் நம்ம அப்பா, வேற எதுவும் இல்லை நமக்கு. நல்லா புரியுதா? அரிமான ஜனமே புரியுதா? நமக்கு வேற எதுவும் சொத்து இல்ல, இதுதான் நம்ம சொத்து. இதை நம்ம என்ன பண்றது தெரியுமா? காலைல போறோம் பதவி வர, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ தப்பா நான் சொல்ல போறேன், நான் ஒன்னும் சொல்லிடுறேன். பைபிள் எங்கடா இருக்குன்னா காலான கடலாம் பசு போட்டு கிழிக்கும். இதெல்லாம் தொடர்ந்து எனக்கே முதல்ல தங்கிக்கிறது. ஆமென். அந்த காலத்துல பைபிள் யாரு கிட்ட எது தெரியுமா? ஆசாரி கிட்ட மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட இதுல சீப்பா போடுறாங்க. ஒரு இது முஸ்லீம் படிப்பாரு, குரானை எப்படி வச்சு படிப்பாங்க? என்ன பண்றான்? போகும்போது ஒரு வகை, வரும்போது ஒரு வகை. ஆமென். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து சொல்லலையுமா? எங்க அப்பா சொல்றாரு, கையை தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யாருக்கா சொல்ல மாட்டேன், உண்மையை சத்தியமா சொல்லுங்க. உனக்காக ஐயோ அம்மா நல்லவன் அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு நடமாடி போடுறாள் நான் கிடையாது. ஆமென். சத்தியம்னா சத்தியம். வேதத்துக்கு நீ மதிப்பு கொடுத்தாகணும். வார்த்தைக்கு நீ என்ன பண்ண முக்கியத்துவம். ஆமா. அவனை போய் பாரு, தொட மாட்டான். தட்டி போகும்போது என்ன பண்ண அவன் மசதி போ பார்த்தியா? நகை இருக்க கூடாது, உள்ளது அழுது இருக்க கூடாது, கையை காலை கைட்டு உள்ள போறான். நம்ம என்ன பண்ணுவான்? மூசி போட்டு அப்படியே வந்து சோத்திர ஆண்டவரே. உண்மையா இல்லையா?
பரிசுத்தங்களா இல்ல அப்படியே போய் எங்கன்னா உட்காந்து நடப்பேன் பாசி ஓட்டார அப்படி உட்காந்து பண்ணிட்டேன் வாங்க பாச சாமி சோத்துறேன் பைபிள் எப்படி தொடணும் கையை கழுவிட்டு சுத்தமா தொடு இதை தொடர்ந்து எதுக்கு அறிவு அதாவது கம்முன்னு வச்சுங்க ஆமா அப்ப நாங்கள் மூடி வச்சிடலாம்றீங்களா இந்த வேதத்தை தொடுவதற்குன்னு ஒரு நமக்கு என்ன பண்ணலாம் நம்மளை சுத்திகரிக்கணும் பசுத்த வேணும் தயவு செய்து சொல்றேன் பசங்க சாமி படிப்பை விட நீ கையில் வச்சீங்கப்பா அதே ஒரு போதும் நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை அவன் பைபிளை நீ சுமந்தா அவர் ஒண்ணு சொல்லுப்பார் அவர் சொல்றாரு படி வைக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல்ல சொல்றாரு பயப்படாதுன்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் கையத்துக்கு அடுத்தது முதல்ல சொல்றாரு ஆண்டவரே நீ பயப்படாத நீ என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச நல்லா கிடையாமா நல்லா சர்ச்சுக்கு போறா அப்ப போன வந்து அப்படியா சர்ச்சுக்கு போறிய அந்த பொரிய நான் எப்படி சொல்றேன் ஆமென் கவனிக்கிறீங்களா உங்களோட பேசாத கவனிக்கிறீங்க ஆமென் உடனே சொல்லுவாங்க போய் சொல்றது அது போய் விசாரிச்சேன் அது தெரிஞ்சு நல்லா இருக்கிறேன் கேட்டா என்ன சொல்றதா எங்க நல்லா அப்படின்னு ஓடி பைபிள் போகலாம் சர்ச்சுக்கு பைபிள் நல்லா இருக்கலாம் முடிஞ்சு போச்ச ஒரு சாட்சியே முடிஞ்சு போச்ச ஒரு சாட்சியே அங்கே போச்சு மொத்தம் போச்சு நீ முட்டி போட்டு மோதி ஆண்டு பாப்பாரு அடி பாருனால போனா சொல்லிவிட்டாங்க சொன்ன பச்சா அது ஊர் பூரா என்ன ஆயிடுச்சுங்க போச்சு அங்க சொல்ல விட மாட்டேங்க நீ ஆண்டுக்குள்ள இருந்து அவனை சொல்ல என்ன கேட்பான் அத்தனை பேரும் எப்படிங்கிறீங்க சூப்பரா பார்த்தா எப்படி என் பாயில ₹1 என்ன கூட சரி கை தட்டியா யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவாரே கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு நம்ம ஆணுடைய பிள்ளைங்க சூப்பரா வச்சுக்கிறாரு ஆண்டவரே சூப்பரா வச்சுக்கிறாரு அருமையா நல்லா இருக்கிறேன் நல்லா வாழ்றேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்குது என் பொண்ணு நல்லா இருக்குது கட்டி கொடுத்த அங்கே நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது நல்லா வச்சுக்கிறாரு சாப்பிட்டியா 10 நாள் சாப்பிடாத மாதிரி பேசக்கூடாது ஆண்டவர் அழகா வச்சுக்கிறாரு சூப்பரா வச்சுக்கிறாரு நல்லா இருக்கிற சாமி பாடுறா அப்ப